பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளே சரணம் சரணம் சரணம். மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளப்பி துன்பமெல்லாம் நீக்கி அருள் புரிய வேண்டும் குருவே. சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளே போற்றி போற்றி போற்றி. அவ்வளோ பெரிய ஞானி திருமூலரு, அவ்வளோ பெரிய சித்தரு. அவரே ஒரு வருஷம் ஃபுல்லா தியானத்துல இருந்து ஒரே ஒரு பாட்டு தான் எழுதினார், 4 வரி. மறுபடியும் ஒரு வருஷம் ஃபுல்லா தியானத்துல இருந்து 4 வரி பாடிட்டு மறுபடியும் மௌனத்துல போயிட்டார். எப்படி அந்த மாதிரி முடியும்? அவ்வளவு பேர் ஞானி நினைச்சிருந்தாருன்னா உட்காந்து கிட 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 3000 பாட்டுல எழுதி வச்சுட்டு நான் ஞானத்துல போறேன்ப்பான்னு சொல்லி போயிட்டு இருக்கலாம். அவரையே 4 வரி எழுதிட்டு மறுபடியும் ஞானத்துக்குள்ள போய் உட்காந்துருந்தோம் தவத்துல. அவர் அந்த ஒரு வருடத்துடைய தவம் இருந்ததுல அவருக்கு அந்த 4 வார்த்தைகள் தான் சொல்லணும்ன்ட்டு வந்திருக்க, சொல்லிட்டு எழுதிட்டு வச்சுட்டு தவத்துல போயிட்டார். அதுதான் நம்மளுக்கு ஞானத்துடைய உச்ச நிலை. அதுதான் நீங்க அந்த நிலைக்கு போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவை. அப்ப உங்க உடலை பத்தியே கவலை. இப்போ வள்ளலார் இருந்தாரு, அவர் ஞானத்துடைய உச்ச நிலைக்கு போனாரு. இந்த பஞ்சபூதத்திலிருந்து எடுத்த உடலை மறுபடியும் பஞ்சபூதத்துக்கே கொடுத்துட்டு போயிட்டாரு. கரெக்டா? அவரு ஞானத்தை வச்சுதான் அவருக்கு இந்த 4000 நோய், இந்த 10,000 நோயா இருந்தாலும் அவருக்கு கவலையே இல்லை. நம்ம நான் பூர்வ மத்திய பார்த்தா எனக்கு இந்த 4000 நோயா எனக்கு வெளில போயிடும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, பயங்கர ஜுரம் இருக்கு, வைரல் ஃபீவர் இல்ல சிக்கன் குனியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் பூர்வ மத்திய உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், சிக்கன் குனியா என்னை விட்டு போயிட்டோம்னு சொன்னா போகுமா? நம்ம உடம்புல இருக்கிற அந்த தச வாயுக்கள், அந்த கப்பம் கோழை அதெல்லாம் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஞான நிலைக்கு வரும்போது இந்த 4000 வியாதிகள் காணாம போயிடும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கப்பம் என்ற ஒரு விஷயத்த நீங்க கிளியர் பண்ணாலே உங்களுக்கு இருக்கிற பாதி நோய் வெளில முடியும். வேற இப்போ இதுல இருந்தே சாமி, இப்போ நம்ம சாமியா இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், இப்போ ரமண மகரிஷி, இவங்க எல்லாருமே ஞான நிலையை அடைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இறுதி காலத்துல உடல்ல சரியில்லாம இருந்துருக்கு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கே இந்த 4448 நோய்களும் அவங்களால கியூர் பண்ண முடியும்னா அவங்களுக்கே உடல்நிலை சரியில்லாம ஆகும். அதாவது இதுக்காக தான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களை ஞான நிலை அடைஞ்சிட்டு பார்க்க மாட்டாங்க. ரமணரு நம்ம ஐயாவை சொல்றீங்க, அந்த மாதிரி நிறைய மகான்கள் நோய்வாய்ப்பட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஞான நிலைக்கு போற ஞானி பொதுவா ஜென்ரல் பப்ளிக்க பார்க்கவே மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? அவங்க ஒதுக்குப்புறமா காட்டுலயோ குகையிலையோ பொதுமக்கள் கண்ணில் படாமலே இருப்பாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு மக்களை பார்த்தா கருணை வர ஆரம்பிச்சு. கருணை அதிகமா வரும்போது அவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அவ்வளவு கஷ்டப்படுறான்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க சேகரித்த சக்தியிலிருந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அதுல சரி பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ஐயா அதிகமா சொல்லுவார். இயேசுநாதரு அவருக்கு கிடைச்ச சக்திய சித்தாடல்ல நிறைய யூஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் கடைசி காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டார் இயேசுநாதரு என்று சொல்லுவார். அந்த மாதிரி இந்த ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா காலில் டபாகால்னு விழுவாங்க. ஓகேவா? ஐயோ பாவம்னு சொல்லிட்டு எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு தூக்கும் பொழுது ஐயோ அவங்க கிட்ட இருக்க பின்னே இவங்க காலில் உட்காந்து. அதான் சாரதா தேவி என்ன பண்ணுவாங்களா, எல்லாரும் போயிடுவோம் நைட் அவங்க வேலை செய்யற அவங்களை கூப்பிட்டு காலில் நல்லா தைலம் தேய்த்து. ஏன்னா எல்லாரும் என் காலில் அவங்க வினையெல்லாம் என் காலில் போட்டுட்டாங்க, பாடம் சரியா பண்ணலாம் இங்க ஊந்துட்டாங்க. நீங்க எப்படி நீங்க வந்துடும் அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஊந்துட்டாங்க. அதனால எல்லாம் என் காலில் கொட்டிருக்கிறதுனால இந்த ஞானிகளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னதான் பெரிய நிலையில இருந்தாலும் நம்ம ஐயாவும் சொல்லுவாரு, என்கிட்ட உபதேசம் வாங்கினவங்க மட்டும் உழுங்க, வேற யாருமே உழக்கூடாது காலில்ன்ற சொல்றேன். ஏன் அந்த மாதிரினா, உபதேசம் வாங்கிட்டான்னா என்னுடைய கடமை, நான் தூக்குறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் உபதேசம் கொடுத்துட்டேன், அவன் காப்பாற்றி தூக்குறது என்னுடைய வேலை, ஒரு குருவுடைய வேலை.
அந்த மாதிரி வந்து போயிடுமே தவிர்த்து பப்ளிக் வந்து எல்லாரும் காலில் விழாதீங்க. நேற்று வந்து ஆடு அடிச்சு நல்லா சாப்பிட்டு இருப்போம், இன்னைக்கு வந்து டபுகால்னு காலில் வந்து விழுந்துடுவோம். அதுக்கு ஆடு அடிச்ச பாவம் எங்க போகும்? இவர் வந்து ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருப்பான், நோய் எதுவும் எவ்வளவு போகணும் நல்லா இருப்பா போப்பான்ட்டு விபூதி வச்சு விட்டு அனுப்பிச்சிடுவாரு. அது எங்க போய் போகும்? அவனை விட்டுட்டு இவர் வந்து பிடிச்சிக்கும். அப்படிதான் எல்லா வினையும் வந்து நல்ல ஞான நிலத்துல இருக்கிறவங்களுக்கு கடைசி காலம் துன்பமா போய் முடியுது. அதை சரி பண்ணிக்க முடியாதான்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து என்னால வந்து இந்த கிளாஸ்ல எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தண்ணி தான் ஊத்த முடியும். ஒரு ஞானி அவர் சேகரிச்சு வச்ச அந்த ஞான நிலைய வச்சு ஒரு 10 பேரை சரி பண்ணிடலாம். 100 பேர் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்க கருணை சரி பண்ணுவாங்க. ஆனா அடி வாங்குறது இவங்கதான். சிவபெருமான அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, திட்டுக்கு மனுஷனும் தானன்ட்டு, அந்த மாதிரி போகும்போது தப்புன்னு சவுக்குல அடிக்கிறாங்க. சிவபெருமான் முதுகுல ஊது ஒரு மார்க்கு. உலகத்துல எல்லா ஜீவராசிங்களுக்கும் ஊந்துச்சு மார்க். கடவுள் தானே, மார்க்கே விடாம தப்பிச்சுக்கலாம் இல்ல. கடவுள் சாமியாச்சு, சிவபெருமானாச்சு. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கே அடி ஊழ்ந்ததும் ஓகே, உலகத்துல எல்லா ஜீவராசிக்கும் டப்பு 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 ஊந்துதான் ஒரு அடி முதுகுல. அந்த மாதிரி ஞானிகள் என்னன்னா வந்து 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 200 பேர் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலை வந்து கருணையை வந்து விட்டுடுறது. அவங்க மடியில வச்சுக்கிறாங்களோ இல்லையா, அவங்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கவே மாட்டாங்க, கொட்டிடுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் போட்டு. அப்ப என்ன ஆகும்? கடைசியில இப்படிதான் ஆகும். தியானம் பண்ணா அந்த கனல்ல வந்து நம்மளோட வினைகள் எல்லாம் எரிஞ்சு பஸ்மம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வினைகள் எல்லாம் இல்லாம இருந்திருக்கணும் இல்லைங்களா சார்? யாருக்கு? குருக்களுக்கே. இப்போ காலில் விழுறாங்கன்ற போது அவங்க அந்த வினையை எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலா நம்ம படிக்கும் போதெல்லாம் சரிப்பா, கரெக்ட். நீங்க வந்து தியானம் பண்ணி அந்த குரு வந்துட்டு அந்த வினைகள் எல்லாம், அவருடைய வினைகள் எல்லாம் அழிச்சிட்டாரு. வினை போகவே தேகம் கண்டாய், வினைதான் நுழைந்தால் திணை போதும் இல்லாது கண்டாய்ன்னு சொல்லியாச்சு. அவர் அழிச்சிட்டாரு, அவரு மேல போயிட்டாரு. ஆனா அந்த நண்டு கதை மாதிரிதான், அவர் அழிச்சு மேல வந்துட்டாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க விடுறது இல்லை. காலில் உடனே சருன்னு போச்சு, அவன் வினையை பிடிச்சி கீழே இருக்கிற கதையா வினையெல்லாம் சேர்த்து விட்டுறது லோடு. இவர் வந்து இவர் வினையை கழிக்கலாம், அவன் வினையெல்லாம் வந்து போனா போட்டு அவனை காப்பாற்றணும்ட்டு எல்லாத்தையும் வாங்கி இங்க மடியில வச்சுக்கிட்டா எங்க இதை கழிக்க முடியும்? எவ்வளவு நாள் ஆகும் கழிக்கிறதுக்கு? அப்படிதான் ஆகும், ஒண்ணுமே பண்ண முடியாது.